பரம்பரையா பண்ணிட்டு வர்றது. அப்ப பரம்பரையா எத்தனையோ கஸ்டமர்ஸ் இருக்காங்க எங்களுக்கு. இப்ப இந்த யூடியூப் பார்க்குற கஸ்டமர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ராணி வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க 25 வயசுல வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படின்னா 1950, 55, 60ல வாங்கியிருப்பாங்க. இன்னைக்கு வரைக்கும் என் கஸ்டமரா இருப்பாங்க. அது எனக்கு நல்லா தெரியும். அதனால ம ம சென்னையில வந்து எங்களுக்கு வந்து நெறையா வேணும்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 6, 7 வருஷம் முன்னாடி நெறைய பேர் சொன்னாங்க. சார் சென்னையில ராணி வந்து நெறையா கிடைக்கவே மாட்டேங்குது சார். ரொம்ப கம்மியா தான் கிடைக்குது. ரொம்ப டிசைன்ஸ் எல்லாம் கிடைக்கலன்னு சொல்லி கேட்கிறப்ப, நம்மளும் ஒரு யோசனையில இருந்தோம். என்ன பண்றது? யாரு போய் கவனிக்கிறது கடைய? மதுரையில கடை வச்சிருக்கோம் காமராஜர் சாலையில. இப்ப இங்க போய் யாரு கவனிக்கிறது? யாரு மெயின்டெயின் பண்றதுங்கிறது தான் ஒரு நல்லபடியான ஒரு அந்த பெருமாள் தயவுல வந்து நமக்கு ஒரு நல்ல நட்ப குடுத்து, ஒரு டீலர்ஷிப் குடுக்குறதுக்கு நல்ல வாய்ப்ப வழங்கியிருக்காரு. அந்த பகவானுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா, இப்ப நம்ம ஒரு விஷயம் ஒண்ணு வந்து விருப்பப்பட்டு நம்ம போய் பார்த்தா தான் அத வந்து நம்ம சக்சஸ் பண்ண முடியும். அவங்க விருப்பப்பட்டு வந்து கேட்டாங்க. என்னப்பா? ஆமா சார். விருப்பப்பட்டு வந்து கேட்டாங்க. அந்த விருப்பத்துக்கு ஏற்ப மாரி அவங்க கரெக்ட்டா நடந்துக்கிறாங்க. அது ஏன்னா, அத அவங்க அவ்வளோ லைக் பண்றாங்க. இந்த ராணி வந்து நான் எப்படி கொண்டு வந்து சேர்க்கணும்? அவங்க நெறைய இருந்து தேடியிருக்காங்க ஒரு காலத்துல. தேடும்போது கிடைக்காம போனதுல தான், இத வந்து நம்ம டீலர்ஷிப் எடுப்போம். நெறையா வாங்குவோம்ன்னு சொல்லி நம்மள கான்டாக்ட் பண்ணாங்க. குடுத்துருக்கோம். அதே மாரி எங்க டீலருக்கு நீங்க ஆதரவு பண்ணுங்க. இதெல்லாம் வித் ப்ளவுஸ் ஐட்டங்க. நீங்க பல்லுலாம் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ சூப்பரா இருக்கும். வித் ப்ளவுஸ் ஐட்டம். இது ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா, இந்த இந்த மாரி இருக்கும். ப்ளவுஸ் வந்து ரன்னிங்ல வரும். அப்புறம் எங்க இதில வந்து இப்ப நாங்க வந்து என்ன பண்றோம்னா, லேபிள் எங்க முந்தானைல இருக்கும். நான் இல்லன்னு சொல்லல. முந்தானைல லேபிள் இருக்கும். இல்லாமலாம் இருக்காது. ஸ்டாப்லர் அடிச்சிருக்கோம். ஏன் சார் தச்சு தானே சார் வரும் முன்னாடின்னா, தைக்கிறதுக்கு ஆள் இல்லங்க இப்ப. தைக்கிறதுக்கு ஆள் இல்ல. தைக்கலாம். தைக்க குடுத்தோம்னா, ஒரு 200 சேலை குடுத்தோம்னா, கிட்டத்தட்ட ஒரு 20 நாள், 30 நாள் ஆக்குறாங்க. எதுக்குன்னு கேட்டோம்னா, நாங்க ஜர்தோசி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், அந்த ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதில நமக்கு ஒண்ணும் கிடைக்கல. அப்ப ஒரு லேபிள் தைக்கிறதுக்கு அவ்வளோ செலவு பண்ண முடியாதுன்னு சொல்லி தான், அத கொஞ்சம் பிரேக் பண்ணி இப்ப ஸ்டாப்லர் அடிக்கிறோம். கூடிய சீக்கிரம் அந்த ஆன்லைன்ல இது பண்றாங்க. அது அது ரெடி பண்ணணும். பார்ப்போம். ரெடி பண்ணி குடுத்துருவோம். ரொம்ப சீக்கிரம். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஹேண்ட் ஆர்ட் இது. இது ஆர்ட்ன்னு சொல்றது. உடல் பூரா அப்படி இருக்கும். ஆர்ட்டா இருக்குங்க. உடல் பூரா ஆர்ட் இருக்கும். இது முந்தானை. இது ப்ளவுஸோட வந்துரும் உங்களுக்கு. இது முந்தானை. ரொம்ப அழகா இருக்கும் சேலை பார்க்கறதுக்கு. முந்தானை எல்லாமே கையாலேயே ஆர்ட் பண்ணதுங்க. இவங்க வந்து நான் பிளவுஸ். இப்ப ப்ளவுஸ் காட்டுறேன்னு சொல்றாங்க. இது ப்ளவுஸுங்க. இந்த ப்ளவுஸ்ல வந்து கைக்கு வச்சுக்கிற மாரி அந்த சைடு வந்து காமிங்க. இந்த கைக்கு வச்சுக்கிற மாரி இருக்கும். சைடு வந்து கைக்கு வச்சுக்கிற மாரி இருக்கும். ரொம்ப அருமையா இருக்கும் சேலை. நீங்க லென்த். சேலை நான் தூக்குற விதம் பார்த்தாலே தெரிஞ்சு போயிரும் உங்களுக்கு. அவ்வளோ வலுவலுன்னு சேலை இருக்கும். நீங்க வாங்குறப்ப கூட பார்த்தீங்கன்னா, ஆ ஏற்கனவே இந்த சுகுடு சேலை வாங்கி பழக்கப்பட்டவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இந்த சேலை வந்து கஞ்சி பசையோட இருக்கும். துவைச்சா வாஷ் ஆயிரும்னு தெரியும். இப்ப நான் ரீசென்ட்டா பார்க்குறேன். சில யங்ஸ்டர்ஸ் வர்றாங்க. சுகுடு சேலைல மோகமா வர்றாங்க. சுகுடு சேலை மேல ஆசைப்படுறாங்க. அது ரொம்ப வரவேற்கத்தக்கது. ஏன்னா அசல் பருத்தியில வர்றது தான் சுகுடு சேலை. இங்க ராணி 1948 பிராண்ட்ல வந்து எப்படின்னா, நாங்க வந்து இன்னைக்கு வரைக்கும் எப்பவுமே வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறதே கிடையாது. குவாலிட்டியிலும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறது கிடையாது. பிரைஸ்லயும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறது கிடையாது. இப்ப நேரம் நெறையா போயிருச்சுன்னு நெனைக்கிறேன். அதனால வந்து நான் இப்படி வச்சு காமிக்கிறேன். நீங்க முன்னாடி வந்துடுறீங்களா? ஓகே. டைம் நெறைய எடுத்துச்சுன்னா, அது ரொம்ப இதா இருக்கும். சேலை மட்டும் காமிக்கிறேன். நீங்க பாருங்க. இது வந்து உங்களுக்கு இது ஒரு பேட்டர்ன் வித் ப்ளவுஸ் பேட்டர்ன் தான். இதுவும் ரொம்ப அருமையா இருக்கும். நான் அப்படியே எடுத்து நீங்க காமிக்கிறேன். காமிங்க. இப்ப இவங்க காமிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, மூடு பனி டிசைன்ல வந்து பார்டர்ல வந்து உங்களுக்கு இந்த மாரி இருக்கும். இது வித் ப்ளவுஸ் ஐட்டம் தான். நீங்க வித் ப்ளவுஸ் வாங்கணும்னாலும் நெறைய வித் ப்ளவுஸ் இருக்கு. அதனால வந்து டீலர்ஸ் வந்து இப்ப காமிக்கிறாங்க. காஞ்சனா மேடம். அவங்க காமிக்கிற சேலைய நீங்க பார்த்தே வாங்குங்க. இந்த டிசைன்ஸ் எல்லாம் கிடைக்குங்கிறதுக்கு தான் இந்த கலெக்ஷன்ஸ் என்னென்ன சென்னை டீலர்ஷிப் கடையில வந்து கலெக்ஷன்ஸ் கிடைக்கும்னு காமிக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். இத பாருங்க. கொஞ்சம் லென்த்தியா தான் போகுது. ஏன்னா டிசைன்ஸ் அவ்வளோ இருக்கு. அவ்வளோ டிசைன்ஸ் இருக்குன்னு சொல்றப்ப, நம்ம வந்து எல்லா டிசைன்ஸும் ஒவ்வொரு சேலை தான் காமிக்க முடியுது. வந்து நான் ஒவ்வொரு பேட்டர்ன் மட்டும் காமிச்சிடுறேங்க. என்னப்பா? ஓகே. ஓகே. சொல்லிடுங்கப்பா நான் காமிக்கிறேன்னு. ஆமா. டெய்லியுமே நாங்க வந்து ஹெரிடேஜ் ராணி சாரீஸோட கேட்லாக் வந்து ஒன் சைட் பார்டர், டபுள் சைட் பார்டர்ன்னு நெறைய வீடியோஸ் வந்து போடுறோம்.
ஸோ எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா இதில் என்னென்ன கலர்ஸ் இப்போ ஒரு கேட்லாக் நாங்கள் எடுத்தோம்னா இல்லை 10 to 12 கலர்ஸ் இருக்கும். நான் ஒரு சில சாரீஸ்லாம் வியர் பண்ணியே காமிப்பேன். அப்போ தான் உங்களுக்கு எப்படி பல்லு வரும், உங்களுக்கு லுக் எப்படி இருக்கும்னு தெரியும். அதனால எங்கள் சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே வந்து உங்களுக்கு ருத்ராட்சம், டபுள் ஷேடு ருத்ராட்சத்தில் வந்து காவியான்னு சொல்லுவோம். ருத்ராட்சத்தில் 120ஸ்னா காவியான்னு பேர் வரும். ருத்ராட்சத்தில் வேக்ஸ் பிரிண்ட் பண்ணியிருக்குங்க. இதே மாதிரி வந்து இது 120s தான். இது வித் ப்ளவுஸு. சாரி, இது வித் ப்ளவுஸுங்க. வித் ப்ளவுஸ் வந்து டபுள் ஷேடு கெட்டி பார்டரில் வித் ப்ளவுஸ் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா, என்கிட்ட வந்து அவங்க கேட்டாங்க, ஒரு வீடியோ போட்டு கொடுத்துங்க சார் எங்களுக்கு. இந்த ஒரு பேட்டர்ன் நீங்கள் இப்போ ஒரு பேட்டர்ன் நான் காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க ஒரு saree வியர் பண்ணியிருக்காங்க. சும்மா வாங்க. இப்போ இந்த saree வியர் பண்ணியிருக்காங்க. இந்த saree வியர் பண்ணதில் இப்போ ஸ்டாக் வந்திருக்கு. இதில் வந்து ஒரு 25 saree ஸ்டாக் வந்திருக்கு. இந்த மாதிரி இவங்க வந்து எல்லா பேட்டர்ன்லேயும் ஒரு saree வியர் பண்ணி அந்த பேட்டர்ன் எல்லாமே இந்த மாதிரி கலர்ஸ் வந்து வச்சு காமிப்பாங்க. இதுக்கு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இப்போ நான் காமிக்கிற ஒரு 60 வச்சுருங்க, 60 saree இருக்குன்னா 60 வீடியோ உங்களுக்கு வரப்போகுது. சம்மருக்கு நீங்கள் பட்டாஸ் பாலு மாதிரி சுற்ற வேண்டியதான். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டே இருந்துடலாம். டெய்லி ஒரு 1/4 மணி நேரம் இந்த ஒரு பேட்டர்ன் வந்து இவங்க வியர் பண்ணி, இவங்களே வியர் பண்ணி இவங்க வந்து அவங்க வந்து உங்களுக்கு இதில் என்ன கலர்ஸ் இருக்குன்னு காமிப்பாங்க. இப்போ ரெண்டுமே ஒன்று தானே சார், இந்த ரெண்டுமே ஒன்று தானே சார் நீங்கள் கேட்கலாம். சரிங்களா? கரெக்டான கேள்வியாக தான் இருக்கு உங்கள் கேள்வி. இந்த ரெண்டுமே ஒன்று தானே சார். இது டிசைன் மாறுது, இது ஐஸ் கட்டி, இது குளோப் டிசைன்னு சொல்லுவோம். பட் கீழே பார்டர் பார்த்தீங்கன்னா காசு மாலைன்னு பேர். இந்த டிசைன் பார்டர் பேர் காசு மாலை. இதில் வந்து இப்போ பிளைனும் வரப்போகுது உங்களுக்கு. சார் தனியாக போட்டுடலாம் சார், ஏன்னா ரொம்ப அவங்களால பார்க்க முடியாதுல்ல. என்னம்மா, இன்னொரு வீடியோவும் மடிசாரை மட்டும் எக்ஸ்க்ளூசிவாக போட்டுடலாம். அப்போ சொல்லிடுங்க, நிறைய இருக்கே, காமிச்சிருவோம். இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு இப்போ இவ்வளோ வீடியோ போட்டிருக்கேன். இந்த இவ்வளோ வீடியோவில் வந்து உங்களுக்கு டைம் நிறையா போயிடுச்சு, எக்கச்சக்கமாக டைம் போயிடுச்சு. இப்போ இதோட இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட எவ்வளோ 20 நிமிஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம 20 நிமிஷம் மேலே தாங்காது, யாருமே தாங்க மாட்டாங்க. போதும், இந்த அருவா போதும்னு நினச்சிருவாங்க. அதனால் வந்து அடுத்த வீடியோ வந்து நான் வந்து உங்களுக்கு மடிசாரு அதெல்லாம் போட சொல்கிறேன். அதெல்லாம் போடுவாங்க அவங்க. மடிசார் நிறையா வந்திருக்கு, இப்போ ஸ்டாக் வந்திருக்கு. மடிசாரும் பார்க்கலாம். அதே மாதிரி வந்து வேறு டிசைன்ஸும் அவங்க ஒவ்வொரு டிசைன்ஸாக உங்களுக்கு வேர் பண்ணி காமிப்பாங்க. அதையும் பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் நல்லா ஆதரவு கொடுங்க. சென்னை உள்ள மக்கள் வந்து ராணி ஹெரிட்டேஜ் ராணி 1948 பிராண்ட் வாங்கணும்னா நீங்கள் எங்களுடைய கடைக்கு வாங்க. சென்னையில் டி நகரில் அத்வைதா சாரீஸ்னு இருக்குது. அங்கே வாங்கினீங்கன்னா எங்களுடைய கடையை வந்து நீங்கள் பார்த்து, இல்லை தெரியல சார் எங்களுக்குன்னா கூகுளில் போய் மேப்பில் இல்லைன்னா கூகுளில் போய் அத்வைதா சாரீஸ்னு போடுங்க. இல்லைன்னா ஹெரிட்டேஜ் ராணி 1948ன்னு போட்டிங்கன்னா ஒன்றே மதுரை அட்ரஸ் வரும், இல்லைனா இவங்க அட்ரஸ் வரும். ஒரிஜினல் ராணி நீங்கள் கண்டிப்பாக வாங்கிடலாம். சரிங்களா? சென்னையில். நன்றி, வணக்கம். ஆண்டவன் அருள் புரியட்டும், ஜெயம் உண்டாகட்டும், வெற்றி கிட்டட்டும், அமைதி நிலவட்டும், வெற்றி உண்டாகட்டும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். ஹெரிட்டேஜ் ராணி 1948 சென்னை டீலர்ஷிப் கடை தான் நிற்கிறேன். அத்வைதா சாரீஸ் டி நகர் காசி ஆர்கேட்டில் இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் இருக்குது. ஏஜ்டு பீப்புளும் ஈஸியாக நீங்கள் மேலே வர்ற மாதிரி தான் இருக்குது. கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும் கடை. நல்லா ப்ளசண்ட்டான பிளேஸு, ஏசி ஷோரூம் தான். நீங்கள் வந்தீங்கன்னா பொறுமையாக நிறைய டிசைன்ஸ் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.